என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மேசராசி அன்பு உறவுகளுக்கான பதிவு. மேசராசியில் பிறந்த அன்பு உறவுகளே, ஒரு 3 விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு. அது என்னங்க அந்த 3 விஷயம்? நாங்க எப்பவுமே கவனமா இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சரி, எல்லோரும் சொல்றாங்க, நீங்களும் சொல்லுங்க. நீங்க சொல்றதையும் நாங்க செஞ்சு பார்க்கிறோம். எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? அன்பு உறவுகளே, நம்ம சொல்றது எல்லாமே உண்மையா இருக்கும். ஏன் அப்படின்னா, இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களை நீங்க பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேல, 2,12,000 பேருக்கு மேல நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான். அதுவும் ஆன்மீகத்துல, ஜோதிடத்துல இந்த அளவுக்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது. சாதாரணமா தான் வீடியோ கொடுக்குறேன் நான். எந்த எடிட்டிங் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் கிடையாது. என்ன இருக்கோ நல்ல விஷயத்த சொல்லுவோம். நம்புறவங்க நம்பட்டும், கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அந்த எண்ணத்துல, அந்த உணர்வோடு, உங்களோடு ஒருத்தனாக, அந்த பாசத்தோடு இந்த பதிவை நான் உங்களுக்காக கொடுக்கிறேன். அன்பு உறவுகளை, மேசராசியை பொறுத்த வரைக்கும் 7 சனி நடக்குது. ரொம்ப அன்பு உறவுகளுக்கு பிரச்சனை, 7 பிரச்சனை, அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கும். நம்ம சொல்றது 3 விஷயம் மட்டும் உங்களுக்கு அடிக்கடி இது நடக்கும். அந்த விஷயத்துல கவனமாகவும் இருக்கிறதுக்காகவும், அந்த விஷயம் இருந்தாலும் நீங்குவதற்காகவும், வராமல் இருப்பதற்காகவும் நம்ம ஒரு வழிபாட்டு பரிகாரத்தை உங்களுக்கு கொடுக்க போறோம். அந்த 3 விஷயம் என்னன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட், முதல்ல நம்ம உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். இந்த நேரத்துல நம்மளை பார்க்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கிறோங்க, ஏதாவது தேவையில்லாத ஒரு அவஸ்தை, உடல் அவஸ்தை வந்துச்சு அப்படின்னா அது நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சனி வந்திருக்காரு இல்லையா? சனியை பொறுத்த வரைக்கும் பாதம், பல்லு, நெகம், இந்த மாதிரி விஷயத்துல முதல் ஜாக்கிரதையா இருங்க. 2வது, ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அப்படி இருந்தா அதுக்கு இடமே கொடுக்காதீங்க. உடன் எக்ஸசைஸ், உடல் பயிற்சி கண்டிப்பா வேணும். அதே போல பார்த்தோம்னா, இந்த மனக்கவலைக்கு அதிக இடம் இருக்கும், அதிக நேரம் இருக்கும். இதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. இதால என்ன ஆகும் அப்படின்னா, உடல் ரெஸ்ட் இல்லாம, மன ரெஸ்ட் இல்லாம உடல் சோர்வாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இடப்பட்ட நேரங்கள்ல நல்லா தூங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணில இருந்து ஒரு 5 மணி வரைக்கும் நல்லா தூங்குவோம் இரவு நேரங்கள். அந்த நேரத்துல நம்ம முழிச்சுக்கிட்டு யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்துருப்போம். தூக்கம் வராது, பிறண்டு பிறண்டு படுப்போம். இது ஏன் வருது அப்படின்னா, மனக்கோளாறு, மனசுல ஒரு கவலை, குடும்பத்தை எப்படி கொண்டு போறது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு கடன் இருக்கு, கொடுத்த பணம், இப்படி ஏதேனும் ஒரு கவலையை மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு அதை போட்டு அப்படியே சஞ்சலப்படுத்தி நம்மளுடைய மனசுக்கு ரெஸ்ட் இல்லாம உடல் அவஸ்தையில நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தியானம் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த நேரத்துல கோளறு பதிகம் கேளுங்க, இல்ல படிங்க. கோளறு பதிகம் இப்பெல்லாம் யூடியூப்ல போட்டாலே வந்துடும். 2-3 வாட்டி கேளுங்க, மனப்பாடம் ஆயிரும். வேயுறுதோழி வங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை இதடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிவா அம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த வரியை மட்டுமே கேளுங்களா போதும். அடுத்தபடியாக உறவுகள், சொந்தங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா பகை ஏற்படும். ஏன்னா சொந்தம்லாம் அடுத்து கிடைக்காதுங்க. அது அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், அத்தை மாமாவா இருக்கட்டும், பொன் கொடுத்த வழியா இருக்கட்டும், பொன் எடுத்த வழியா இருக்கட்டும், எந்த வழியாக இருந்தாலும் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் சொந்தம். இந்த நேரங்கள்ல சிறு சிறு விஷயங்களை பெருசாக்கி கசப்புத்தன்மையை உருவாக்கி இந்த 7 சனி என்ன செய்யும்? பிரிவை ஏற்படுத்தும். இதுக்கு இடம் கொடுக்கலாமா? கொடுக்கவே கூடாது. இதுக்கு கோளறு பதிகமே மருந்து. தினமும் இந்த பதிகத்தை கேளுங்க. காலையும் இரவும் தூங்கும் போது கூட 2 முறை 3 முறை கேளுங்க. தானா நல்லா தூக்கம் வரும்.
கூட இருந்தவங்களே நம்மளை ஏமாத்துவாங்க. அன்பு உறவுகளே, நம்பிக்கையா இருக்கிறவங்க நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பேருக்கு நடந்துருச்சு. நடக்காதவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மேசராசியில பிறந்த நம்மெல்லாம் என்ன ஒரு விஷயம் செய்வோம் அப்படின்னா, நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை நம்ம யோசிக்க மாட்டோம். ஒருத்தனுக்கு பிரச்சனை இருக்குன்னா அவனுக்கு வழியை காட்டி, அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி, அவனை தூக்கி ஒசரத்துல வச்சிருவோம். ஆனா அதால எந்த புண்ணியமும் எந்த புரோஜனமும் உங்களுக்கு இருக்கா? மன வலி மட்டும்தான் மிஞ்சும். இது எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு தெரியல, ரொம்ப பேருக்கு நடந்திருக்கும். நீங்க வழிகாட்டிய ஒருவர் வாழ்வான், ஆனா உங்க வாழ்க்கைக்கு அது உதவாது. அதனாலதான் மேசராசியில பிறந்த அன்பு உறவுகள் பெரும்பாலும் யாருக்கும் பெருசா உதவாதீங்க. பசின்னு வர்றாங்களா, சாப்பாடு கொடுங்க. கஷ்டம்னு வராங்களா, ஆறுதல் சொல்லுங்க. உங்களுக்கு தான் இறக்க குணமாச்சே. கோபம் இருக்கும் இடத்தில் தானே குணம். செவ்வாய் வீடாச்சே. கோபம் இருந்தாலும் நல்ல மனசு, நல்ல குணம், இறக்க குணம், நல்லா செய்யணும் 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 ஆசை இருக்கும். ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு உங்கள்ட்ட பலம் இருக்காது, சக்தி இருக்காது. உங்க கூட இருந்து தூக்கி விட நினைக்கிறவங்கள உன்னை கவுத்தி விட்டுருவாங்க ஐயா. ஏத்தி விடுற மாதிரி ஏத்தி விட்டு கீழே தள்ளி விட்டுருவாங்க. அப்ப மனசு தாங்காது. ஏன்னா உண்மையா நீங்க அன்பு வச்சுட்டியே, உண்மையான பாசம் வச்சுட்டியே. 4 ரூமுக்குள்ள 4 மூலையில போய் அழுதுருவீங்க, வெளியில பந்தா கட்டுவீங்க. ஆனா தனி மனிதனா கஷ்டங்கள் வரும்போது உங்களை மாதிரி மனம் உடைஞ்சு யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மனவேதனையோடு இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் இப்ப மேசராசி அன்பு உறவுகள். எவ்வளவுதான் பிரச்சனை கஷ்டங்கள் இருந்தாலும் மனசுக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு, எல்லோருக்கும் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை வாழ்றாங்க பாருங்க. உண்மையில சொல்றேன், இந்த மேசராசியில பிறந்தவங்க ஒரு சுமை தாங்கி எல்லா பொறுப்புகளையும் எல்லா கஷ்டங்களையும் அவங்களே சுமந்து கொள்வார்கள், அவர்களே செய்து கொள்வார்கள். கெட்ட பழி வீண் பலியும் அவர்களுக்குத்தான் சேரும். எதவா இருந்தா என்ன, நீங்க ஜெயிக்கக்கூடிய ஆள். உங்க பொறுமையை சோதிச்சு பார்த்தா பொங்கி எழுந்தா உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிரஷர், பிளட் பிரஷர் நமக்கு தேவையில்லையே. யார் என்னதான் செஞ்சாலும் பரவாயில்ல. இது வரைக்கும் நடந்து போச்சுங்க. துரோகமா இருக்கட்டும், நம்பிக்கை துரோகமா இருக்கட்டும், குடும்பத்துல இருக்கட்டும், எல்லாம் போச்சு. இனிமே இந்த 7.5 சனியில வாழ்ந்து காட்டணும். என்ன வழிபாடு செய்யலாம்? நவதானியம், இந்த பயிர் வகையெல்லாம் 9 பயிர் வகை இருக்கு இல்லையா, இந்த நவதானிய சுண்டல்னு ரெடி பண்ணிக்கிறேங்க. இல்ல பெரும்பாலும் இந்த வாக்கிங் போற நேரத்துல இதை கொடுக்குறாங்க, நவதானிய சுண்டல், எல்லா பயிர்களும் கலந்தது. அது தானமா கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. முருகப்பெருமான் ஆலயம் போங்க. செவ்வாய்க்கிழமையா வியாழக்கிழமையா எந்த கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா பசிக்கு சாப்பாடு, கஷ்டத்துக்கு நிவர்த்தி. செண்பகப்பூ பார்த்து ஒரு ஒத்த செண்பகப்பூ கிடைச்சாலும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு முறை அந்த செண்பகப்பூவை வாங்கி கோயிலுக்கு போய் அங்க அர்ச்சகர் பூசாரி கையில கொடுத்து முருகருடைய திருமேனியில வைங்க. முருகர் பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்க. அங்க அர்ச்சனை நடக்கும்போது நீங்க வேண்டிக்கிறீங்க, முருகா முருகா இந்த சோதனையெல்லாம் இந்த வேதனையெல்லாம் தீர்த்து வை முருகா, உன்னை விட்டா எனக்கு வேற யாரு முருகா அப்படின்னு கண்ணீர் மல்க அவர்கிட்ட நில்லுங்க. கண்ணீர் விட்டால் கல்லும் கரையும். முருகப்பெருமான்ட கண்ணீர் விடுங்க, உங்க வாழ்க்கைங்கிற கஷ்டம் நீங்கும். அன்பு உறவுகளே, மேசராசியில் பிறந்த அன்பு உறவுகளே, உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். இந்த ஒரு வழிபாடை செய்யுங்க, செஞ்சு பாருங்க அன்பு உறவுகளே. உண்மையில சொல்றேன், எத்தனையோ மேசராசி அன்பர்கள் நம்ம ஜாதகம் பார்க்கும் வரும்போது கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது எனக்கே கண் கலங்குது. வீடியோ போடும்போது கண்டிப்பா உங்களுடைய கஷ்டத்துக்கு மருந்து முருகப்பெருமான் தான். செண்பகப்பூ திருமேனியில சாத்தி உங்க பேர்ல இல்ல, முருகன் பேர்லயே அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. முருகா நீ தான் எனக்கு கெதி, உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை. யார் ஏமாத்துறா யார் உண்மையா இருக்கா எனக்கு யாரும் தெரியல முருகா. முருகா நீ தான் வழி நடத்தி கொண்டு போகணும், என்னை முன்னையும் பின்னையும், எனக்கு நீ தான் குரு அப்படின்னு அவர் பாதத்தை சரணாகதியாக அவர் பாதத்துல போய் விழுந்துருங்க. முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டார், நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க அன்பு உறவுகளே. இந்த வீடியோ உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணி வச்சுக்கிறோங்க. நம்மகிட்ட ஜாதகம் திருமண பொருத்தம் பண்ண ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன், அதை வாட்ஸ்அப் ஜிபே நம்பர். அன்பு உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்.